நம்ம தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே ஏன் நம்ம இந்திய வரலாற்றிலேயே அதிகமா பேசப்படுற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கச்சத்தீவு பிரச்சனை தான். அதுவும் இந்த 1974ல போட்ட அக்ரீமெண்ட்னால கிட்டத்தட்ட 800 தமிழக மீனவர்கள் இறந்து போயிருக்காங்க. ஸ்ரீலங்கன் ஆர்மி ஃபோர்ஸ் வந்து அவங்கள சுட்டே கொண்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு தீர்வும் இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்ல. இப்படி அப்பாவி மீனவர்கள வந்துட்டு கொன்னுட்டோமேன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் வந்து கொஞ்சம் கூட கஷ்டப்பட்ட மாரி தெரியல. வருத்தப்பட்ட மாரி எதுவுமே தெரியவே இல்ல. ஆனா இன்னுமே வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு. வெறும் பேச்சுவார்த்தை மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அதுக்காக எந்த ஒரு சீரியஸான ஆக்ஷன் எடுத்த மாரி தெரியல. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கூட அடிபணிகிற மாதிரி எதுவுமே தெரியவே இல்லை. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி விடாப்படியே தான் இருக்காங்க. இந்த வீடியோல வந்து கச்சத்தீவோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சில ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட கச்சத்தீவு வந்து 1,15,000 வருஷத்துல இருந்து 1,30,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. ஆனா வந்துட்டு ரொம்ப ரொம்ப மேஜரா நம்பப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா 12th செஞ்சுரி, அதாவது ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கச்சத்தீவு வந்து எப்படி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு எரிமலை வெடிப்பினால தான் வந்துட்டு ஃபுல்லா உருவானதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 12th செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு ஹியூமன்ஸுமே வந்து அந்த கச்சத்தீவுல வந்து கால் வச்சதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு மித்தாலஜியுமே வந்துட்டு இதை பத்தி சொல்லவே இல்லை. நான் வந்து பிராக்டிக்கலா மட்டும் தான் பேசுறேன். ஏன்னா இங்க வந்து மித்தாலஜியை வந்து சேர்த்தோம்னா அது வந்து வேற மாதிரி போயிடும். அதனால நான் வந்துட்டு பிராக்டிக்கலா என்ன நடந்திருக்கோ இந்த உலகத்துல சயின்டிஃபிக்கலா அதை மட்டும் தான் சொல்ல போறேன். அப்படி வச்சு பார்க்கும்போது 12th செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு மனுஷனுமே வந்துட்டு இந்த தீவுல வந்து கால் வச்சதே கிடையாது. யாருமே வந்துட்டு நடமாடினதும் கிடையாது. எல்லாமே 12th செஞ்சுரிக்கு மேலதான். அப்படியே இந்த கச்சத்தீவுக்குள்ள மனுஷங்கள்லாம் போயிட்டாலும் ஒரு 3 நாளைக்கு மேல வாழவே முடியாது. ஏன்னா அங்க வந்து ப்ராப்பரான ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கவே கிடைக்காது. ஒன்லி சுத்தி இருக்கிற அந்த கடல் தண்ணி மட்டும்தான். அதனால எந்த ஒரு ஃபீச்சர்ஸ் எதுவுமே இருக்காது அந்த அந்த தீவுல. ப்ராப்பரான மரமா இருக்கட்டும், ப்ராப்பரான ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், காய்கறி இந்த மாதிரி எதுவுமே விளையாத ஒரு பூமி தான் அந்த ஒரு கச்சத்தீவு பூமி. இப்படிப்பட்ட இந்த தீவு தான் கிட்டத்தட்ட 285 ஏக்கர் தான் இருக்கு ஒட்டுமொத்தமாவே. இப்போ ரீசெண்டா நடந்த மதுரை மாநாடு இருக்குல்ல, விஜய் சார் போட்ட மாநாடு, அதுவே வந்து இதோட ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு சின்னதா இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சின்னது தான். நம்மளாம் இப்போ டூரிஸ்டா போனோம்னா வந்துட்டு ஒரு நாள்லாம் தேவைப்படாது சுத்தி பார்க்கறதுக்கு. வெறும் ஒரு அரை நாள், ஒரு 6 மணி நேரத்திலே வந்து சுத்தி பார்த்துடலாம். அவ்வளவுதான் இதுக்கு வந்து சர்ஃபேஸே இருக்கு. என்னதான் வந்து சின்னதா அழகாவே இருந்தாலும் நம்மளாலாம் வந்துட்டு இந்த ஐலாண்ட்ல போய் பெர்மனண்டா தங்கலாம் முடியாது. தங்கி வாழ அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த தீவு வந்து பால்க் ஸ்ட்ரெயிட் அதுக்கு மேலதான் இருக்குது. ஏன்னா அந்த பால்க் ஸ்ட்ரெயிட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ பே ஆஃப் பெங்காலையும் கல்ஃப் ஆஃப் மன்னார் அந்த ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்றதா வந்துட்டு பால்க் ஸ்ட்ரெயிட். இதுக்கு மேலதான் வந்துட்டு இந்த ஐலாண்டே இருக்கு. நான் சொன்ன இந்த பால்க் ஸ்ட்ரெயிட்ல தான் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வகையான மீன்லாம் இருக்குது. அங்க இல்லாத ஒரு மீன் வகையே கிடையாது. அதனாலதான் வந்துட்டு இன்னைக்கு ஸ்ரீலங்கன் ஃபோர்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்தியன் ஃபோர்ஸா இருக்கட்டும் இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அநியாயமா வந்துட்டு ஃபிஷர்மேன்ஸ்ல இதனாலதான் வந்து சாகுறாங்க ஸ்ரீலங்கன் ஆர்மினால. ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பேராசை இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஏதாவது ஒரு ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து தப்பி தவறி கூட அந்த லொகேஷனுக்குள்ள போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், சுட்டு சொல்லிடுறாங்க, யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கூட. அப்படி இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணி போய் வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்பவுமே நடந்துட்டு தான் இருக்கு. அங்க வந்துட்டு வெறும் மீன் வகைகள் மட்டுமே கிடையாது. அங்க வந்துட்டு ஏகப்பட்ட பவளப்பாறைகள் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்டு சொல்லிட்டே போகலாம். அங்க இருக்கிற வளமே அவ்வளோ இருக்கு. கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்குது. அதனாலதான் வந்துட்டு இவ்வளவு பெரிய சண்டை. ஆனா என்னதான் பெரிய பெரிய சண்டை இருந்தாலும் நம்ம வந்து என்னைக்குமே வந்து அவங்களை அட்டாக் பண்ணதே கிடையாது. அது நம்ம வந்து இன்ன வரைக்குமே வந்துட்டு ஒரு சாந்தமான ஒரு துறவியா தான் இருக்கும். ஆனா அவங்க அப்படி கிடையாது. நம்மள வந்துட்டு ஏதோ ரொம்ப ரொம்ப சின்ன நாடு மாதிரி ட்ரீட் பண்றாங்க. இந்தியாங்கிறது எவ்வளவு பெரிய நாடு, அதுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஆர்மி ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு பாதருமே இல்லாம, எந்த ஒரு பயமுமே இல்லாம தான் அவங்க சுத்திட்டு இருக்கானுங்க. அது ஏன்னு தெரியல. நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு தமிழர்களுக்காகலாம் ஒன்றும் பெருசா திங்க் பண்ண மாட்டாங்க, பெருசா பாசம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ என்னவோ தெரியல. நம்மளதான் நம்ம தமிழர்கள் மீனவர்களை தான் அப்பாவியா இருக்காங்க அவ்வளவு பேரும். அவங்கள தான் வச்சு செய்யறாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு மீனவர் போறாருன்னா அவர் வந்து வெறும் படகு, ஒரு துடுப்பு இந்த 2 மட்டும் தான் வச்சிருப்பாரு. அப்படி இல்லாட்டி மோட்டர் போட் அவ்வளவுதான். அவங்க கிட்டலாம் வந்து காஸ்ட்லியான வெப்பனம், ஹைடெக் வெப்பனம் எதுவுமே கிடையாது. ஆனா ஆர்மி பீப்புள்ஸ், ஸ்ரீலங்கன் ஆர்மி மேன்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மிஷின்கள்லாம் வச்சு சுடுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு முடிவு சீக்கிரம் வந்தே ஆகணும். ஏன்னா ஒரு காலத்துல அந்த காலத்துலலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கச்சத்தீவே வந்துட்டு நமக்கு சொந்தமான நிலம் தான். அது வந்து அந்த ஒரு அக்ரிமெண்ட்னால மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்து பறி போயிருக்கு. அது வந்து எவ்வளவு பெரிய அநீதியான ஒரு விஷயம் பாருங்க. இதுவே வந்துட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காஷ்மீர் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன ஊரை வந்துட்டு பாகிஸ்தான் கொடுத்துருவாங்களா, அதே மாதிரி சைனா கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சே பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பா மாட்டவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது பெரிய பிரச்சனையா தான் பார்ப்பாங்க. ஆனா வந்துட்டு தமிழக மீனவர்கள்னா வந்துட்டு இளக்காரமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து 2 ஆட்சியிலுமே மாறவே மாட்டேங்குது. காங்கிரஸ் ஆட்சியிலும் அப்படிதான் இருந்தாங்க. இப்ப பிஜேபி ஆட்சியிலும் அப்படிதான் இருக்காங்க. எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் இல்லவே இல்லை. எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எதுவுமே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதனாலதான் வந்துட்டு நம்ம தமிழக மீனவர்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் நினைச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இதை ஏன் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இது ஏதாவது ஒரு ஆர்மி மேன் செத்துட்டாங்கன்னா அவங்க வந்து இந்தியன் ஆர்மி மேன் அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு தமிழக மீனவர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்கள வெறும் தமிழக மீனவர்களா மட்டும் தான் பாக்குறாங்க. இந்தியன் ஃபிஷர்மேனா பாக்குறதே கிடையாது. இதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே. நம்ம தமிழ்நாட்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த அளவுக்கு இலக்காரமா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். நம்ம இப்போ வந்து ஹிஸ்டரிக்கு போயிடலாம். ஹிஸ்டரியில வந்துட்டு 1187 வருஷத்துல இருந்து 1195 வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிங்கள மன்னர்கிட்ட இருந்திருக்கு. அந்த மன்னரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நிசங்கமல்ல அப்படிங்கிற அந்த ஒரு மன்னர் தான்.
அவர் வந்துட்டு இந்த தீவுக்கு வந்துட்டு ஒரு கக்கி அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருந்திருக்காரு அந்த காலத்துல. இதுக்கு வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது. இதுக்கு வந்துட்டு ராமேஸ்வரத்துல வந்துட்டு ஒரு கல்வெட்டெல்லாம் வச்சிருக்காங்க. அதனால வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வேலிடான ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கலாம். அதனால கச்சத்தீவை தான் அப்படி வந்து கக்கி அப்படின்னு சொல்லி பேர் வச்சு கூப்பிட்டு இருந்திருக்காரு அந்த காலத்துல. அதுக்கப்புறம் 1215 வருஷத்துல இருந்து 1235 வருஷம் வரைக்கும் ஒரு மன்னர் ஆண்டிருக்காரு. அந்த மன்னர் பேர் வந்துட்டு கலிங்கா மகா அப்படிங்கிறது அந்த மன்னரோட பேரு. 12th செஞ்சுரியில இருந்து 16th செஞ்சுரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜாஃப்னா கிங்டம் கீழே தான் இது வருது கச்சத்தீவு. ஏன்னா அவங்க தான் வந்து ஆட்சியை எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இன்னொரு பேர் கூட இருக்கு, தமிழ் ஹிந்து கிங்டம் அப்படிங்கிற அந்த ஒரு பேரும் இருக்கு. இந்த கிங்டம்க்கு கீழே இப்ப இருக்கிற மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது. ராமேஸ்வரம் மீனவர்களா இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்ரீலங்கா மீனவர்களா இருக்கட்டும், 2 பேருமே வந்துட்டு ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, பார்டர் பிரச்சனை எதுவுமே இல்லாம தான் இருந்திருக்காங்க. இந்த கச்சத்தீவு வந்துட்டு 16வது செஞ்சுரியில இருந்து 17th செஞ்சுரி வரைக்கும் போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் கீழே வருது. ஏன்னா நம்மளையும் சரி, ஸ்ரீலங்காவையும் சரி, போர்ச்சுகீஸ் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சவுத் தமிழ்நாடு தான் வந்துட்டு போர்ச்சுகீஸ் வந்து அதிகமா ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ரூல் பண்ணும்போது பண்ற நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த கச்சத்தீவோட ஃபுல் கண்ட்ரோலையுமே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கே கொடுத்துடுறாங்க, ராமநாதபுரத்துக்கு. அதை வந்து மேனேஜ் பண்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ராம்நாத் ஜமீன்தார் தான். அந்த டைம்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட்டை தாண்டி யாருமே அவ்வளோ ஈஸியாலாம் வந்துட்டு கச்சத்தீவுக்குள்ளே போயிடவே முடியாது. அதுவும் ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ்லாம் போகவே முடியாது. ஏன்னா ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. இங்கே வந்துட்டு ராமேஸ்வரம் அந்த மீனவர்கள் மட்டும் தான் ஈஸியாக வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் யாரையுமே அப்பயுமே வந்துட்டு போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் வந்து அப்படியே யாராவது அத்துமீறி வந்தாங்கன்னாவும் கொள்ளலாம் கிடையாது. அதுக்கப்புறம் 17th செஞ்சுரிக்கு அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு அந்த கச்சத்தீவோட கண்ட்ரோல் யார்கிட்ட வருதுன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாத் கிங்டம் அவங்க கிட்ட தான் வருது. அவங்களுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு, சேதுபதி ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த சேதுபதி ரூலர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில தான் இருக்காங்க. மதுரையில இருந்துட்டு கச்சத்தீவையும் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸ்ரீலங்கா கிட்ட வந்து எந்த ஒரு பங்குமே இல்லை. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்லலாம் வந்துட்டு நாயக் டைனஸ்டி இருக்குல்ல, நாயக் ரூலர்ஸ் அவங்க தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனால வந்துட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஸ்ரீலங்கன்ஸ்க்கு வந்து இதுல வந்துட்டு பங்கு இல்லை, கச்சத்தீவுல வந்து பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. அதனால வந்துட்டு அந்த ரூலை யாருமே மீறணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா நாயக் டைனஸ்டி வந்து அவ்வளோ பெரிய டைனஸ்டி, ரொம்ப பெரிய கிங்டம் அது. அதுக்கப்புறம் 200 வருஷத்துக்குமே வந்துட்டு நாயக் ரூலர்ஸ் தான் வந்துட்டு அந்த கச்சத்தீவை வந்து கண்ட்ரோல் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1913 வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சர்ச் கட்டுறாங்க. எஸ்டி ஆந்தனிஸ் ஸ்ரைன் அப்படின்னு ஒரு சர்ச் கட்டுறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாச படையாச்சி அப்படிங்கிறவர் தான். இந்த ஸ்ரீனிவாச படையாச்சி யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஃபிஷர்மேன் அந்த காலத்துல. அவர் தான் வந்து இந்த முழுக்க இந்த ஒரு பெரிய சர்ச்சையை கட்டி கொடுத்துருக்காரு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு. அப்படி கட்டின அந்த சர்ச்சை வந்துட்டு வெறும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் அனுபவிச்சாங்களா அப்படின்னா கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸ்ரீலங்கா மக்கள் வந்து அங்க வந்துட்டு சாமி கும்பிட்றதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. வருஷம் கிறிஸ்டியன் ரிலேட்டடான கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய நடக்கும். அதுல வந்துட்டு 2 நாட்டு மக்களுமே வந்துட்டு கலந்துக்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு பாண்டிங் தான் இருந்துச்சு அந்த டைம்லலாம். அதுக்கப்புறம் தான் குறுக்க வந்த கௌசிக் மாதிரி 1920ல பிரிட்டிஷ் வந்து உள்ள மூக்க நுழைக்கிறாங்க. பிரிட்டிஷ் தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அப்புறம் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. அப்படி பிரிட்டிஷ் வந்து இந்தியா கிட்ட கேட்கும்போது இந்தியா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கச்சத்தீவு வந்துட்டு ராம்நாடுக்கு சொந்தமானது, அதனால வந்துட்டு இது எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரீலங்கன்ஸ் கிட்ட கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கச்சத்தீவை தான் வந்து நாங்க வந்துட்டு ஒரு ஆர்மி பேஸா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு ஆர்மி பேஸ் இது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சப்பையை ஒரு முட்டுக்கட்டு கட்டினாங்க. ஏன் அவங்க நாட்டில் வந்துட்டு எந்த ஒரு ஆர்மி பேஸுமே வைக்க முடியாதா அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்றும் புரியல. அவங்க வந்துட்டு இப்படி ஒரு சப்பக்கட்டை கட்டியிருக்காங்க. இதை வந்து நம்பிட்டு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சரியான ஆப்பா வச்சு விட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாவே அந்த கச்சத்தீவோட கண்ட்ரோல் முழுக்கவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கே கொடுத்துட்றாங்க. இங்கே தான் வந்துட்டு இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ட்ரபிள் அப்படின்னு சொல்லலாம். அங்கிருந்து தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்படி பிரிட்டிஷ் சொன்ன மாதிரி ஃபுல் கண்ட்ரோல் வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு போனதுக்கப்புறம் 1939ல இருந்து 1945 வரைக்கும் அப்போ வந்து வேர்ல்டு வார் 2 நடக்குது. அந்த டைம்லலாம் வந்துட்டு ஸ்ரீலங்கா வந்துட்டு கச்சத்தீவுல தான் வந்து அவங்களோட பீரங்கியோட பேஸ் இருக்குல்ல, அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் 1949ல இந்தியா வந்துட்டு இந்த மாதிரி கச்சத்தீவுல வந்து நாங்கள் வந்து நேவல் ட்ரைனிங் பண்ணணும், அதாவது கடற்படை வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணணும், அந்த இடத்த எங்களுக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸ்ரீலங்கா கிட்ட கேட்டாங்க. ஆனால் ஸ்ரீலங்கா வந்துட்டு நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த ஆஃபரை. அங்கேயே வந்துட்டு 2 கவர்மெண்ட்டுக்கும் வந்துட்டு லைட்டாக முட்டிக்குச்சு அந்த டைம்லேயே 1949லேயே. ஸ்ரீலங்கா வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை வெறுப்பேற்றுற மாதிரி 1972ல அப்போ வந்துட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தோ பாகிஸ்தான் வார் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு கரெக்டாக கச்சத்தீவில் பாகிஸ்தானோட ஆர்மியை கூப்பிட்டு வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து முழுக்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை வந்துட்டு கோவப்படுத்துற மாதிரி தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ரீஃபியூயல் பண்றதுக்கான ஒரு இடமாவும் அதை வச்சிருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பரா சப்போர்ட் பண்ணதே வந்துட்டு இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் தான். இது வந்து முழுக்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மேல இருக்கிற அந்த ஒரு கோவம் தான். நம்ம வந்துட்டு கச்சத்தீவு கேட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு ரொம்பவுமே கோவப்பட்டு தான் இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதாவது முழுக்க பாகிஸ்தான் சைடு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து சுத்தமா சப்போர்ட்டே இல்லை. நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரே அவங்க கிட்ட அந்த டைம்ல இல்லவே இல்லை. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு ஜூன் 26, 1974ல இந்திரா காந்தி வந்து ஒரு பெரிய பிளண்டர் பண்றாங்க. நம்ம கச்சத்தீவை வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு வந்து எழுதி கொடுத்துட்றாங்க ஒரு அக்ரிமெண்ட்ல.
அப்போ வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறிமாவோ பண்டார் நாயக்கே அப்படிங்கிறவர் தான் அந்த அப்போதைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காரு. இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு யாருனாலையுமே வந்துட்டு திருப்பி ரிவோக் பண்ணவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மியூச்சுவலா 2 பேருமே வந்துட்டு அக்ரி பண்ணாதான் திருப்பி அந்த அக்ரிமெண்ட் வந்து ரிவோக் பண்ண முடியும். ஆனா வந்துட்டு ஸ்ரீலங்கா வந்துட்டு பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஒத்த காலம் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்கமே வந்துட்டு சரியான ப்ரொடெஸ்ட் போச்சு. அதுவும் குறிப்பா அந்த ராமேஸ்வரம் பக்கத்துலலாம் சரியான ப்ரொடெஸ்ட்லாம் போச்சு. இது நீங்க எப்படி அவங்களுக்குலாம் கொண்டு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராடலாம் ஆரம்பிச்சாங்க. நிறைய டிஎம்கே கவர்மெண்ட் அப்போ வந்து உடனடியா தான் இருந்துச்சு. அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டா இல்ல, இந்திரா காந்திக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு. ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டுமே தான் வந்துட்டு சைன் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த கச்சத்தீவை வந்துட்டு ஸ்ரீலங்கா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால இதுல மெயின் கல்பிரேட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் தான். அதுல வந்து காங்கிரஸ் ஒன்னு, இன்னொன்னு டிஎம்கே. இந்திரா காந்தி அப்புறம் வந்து கருணாநிதி சார் 2 பேருமே தான். 2 பேருமே வந்துட்டு என்னதான் யோசிச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா வந்துட்டு இப்ப வரைக்கும் இந்த அவங்க கொடுத்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகவே இல்லை. அதனாலேயே வந்துட்டு ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. அப்பாவி மீனவர்கள் தான் அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல என்ன தெரியுமா, அடுத்து ஒரு ஃபாலோ அப் அக்ரிமெண்ட் மாதிரி 1976ல ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அதாவது இந்த பால்க் ஸ்டேட் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்துட்டு யாருமே எந்த ஒரு மீனவருக்குமே வந்துட்டு மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 நாட்டுக்குமே வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. இதனால வந்துட்டு அப்போ வந்துட்டு ஹெவியான எக்கனாமிக் கிளாஸ்ல இருந்துச்சு ஃபிஷர்மேனுக்கு. அப்ப இருந்துதான் வந்துட்டு நம்ம தமிழக மீனவர்கள் வந்து நிறைய பேர் உயிரை விட்டாங்க. அப்பல இருந்தே நிறைய பேர்த்த வந்து சுட்டு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்டர் கிராஸ் பண்ணதுக்கு. தெரியாம பார்டர் கிராஸ் பண்ணாலுமே நிறைய பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்திலேயே 1976ல. அதுக்கப்புறம் 1983ல வந்துட்டு ஜே.ஆர். ஜெயவர்தனி அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ஸ்ரீலங்காவோட பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கு மேல இன்னும் நிறைய வந்து பேட்ரோல்ஸ், அதாவது போலீஸ் வந்து நிறைய பேரை கூச்சு வச்சுட்டாரு ஸ்ரீலங்காவை சுத்தி, அதாவது இந்த கச்சத்தீவை சுத்தி. அதாவது நம்ம தமிழக மீனவர்கள்லாம் வந்துட்டு அங்க போய் யாராவது போனாங்கன்னா அவங்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்றது, இல்லாட்டி வந்து சுட்டுக் கொள்றது, இதுக்காகவே ஸ்பெஷலா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2011ல நம்மளோட முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இந்த மாதிரி 1974 அப்புறம் 1976 இந்த 2 அக்ரிமெண்ட்டுமே வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கு, அதெல்லாம் வந்து திருப்பி பெறணும், இது வந்து நம்ம கச்சத்தீவை வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரணும், திருப்பி இந்தியாவோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஆனா அந்த பெட்டிஷன் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் வந்து அப்போ ஏற்பட்ட ஒரு அக்ரிமெண்ட், அது அவ்வளோ சூப்பரான அக்ரிமெண்ட் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் நினைச்சா வந்து ரிவாக் பண்ண முடியாது, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் நினைக்கணும். அதுதான் அங்கே இருக்கிற ஒரு பெரிய சிக்கலே. அவங்க வந்துட்டு காலத்துக்கும் அதை வந்து பண்ணவே மாட்டாங்க. நம்ம தான் வந்து இறங்கி அடிச்சாதான் உண்டு, இல்லைன்னா வந்துட்டு அந்த கச்சத்தீவை வந்துட்டு எனக்கு நம்மளால கடைசி வரைக்கும் மீட்கவே முடியாது. அதே மாதிரி போன வருஷம், அதாவது 2024ல வந்துட்டு பிஜேபி பார்ட்டி இருக்குல்ல, அவங்க கூட வந்துட்டு ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கச்சத்தீவை வந்து திருப்பி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிட்ட பெட்டிஷன் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க வந்துட்டு அதெல்லாம் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பிஜேபி வந்து பெட்டிஷன் அனுப்பிச்சதே வந்துட்டு அந்த எலெக்ஷன் அதெல்லாம் மையப்படுத்தி தான், அதெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் பண்ணாங்க. இருந்தாலுமே வந்துட்டு அது ஃபெயிலியராக தான் போய் முடிஞ்சிருக்கு. அதனால வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், யார் என்ன நினைச்சாலும் ஒண்ணுமே இப்போ வரைக்கும் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியல. இப்போ வரைக்கும் வந்துட்டு ஸ்ரீலங்கன் கிட்ட தான் வந்துட்டு அந்த கத்தி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட விஜய் சார் வந்து ஒரு மாநாட்டில் பேசியிருந்தாரு. இப்போ அதுக்கு கூட ஆப்போசிட்டா அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து திருப்பி கச்சத்தீவுக்குலாம் போய் விசிட் பண்ணி இந்த கச்சத்தீவு எங்களோட தாண்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. எனக்கு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கச்சத்தீவை வந்துட்டு அவங்களே வச்சு தொலைட்டோம். ஆனால் வந்துட்டு யாரோட உயிரும் போகக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஃபிஷர்மேனோட அந்த ஒரு உரிமை இருக்குல்ல, மீன் பிடிக்கிற அந்த ஒரு உரிமை, எங்கே வேணா போய் மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு உரிமையை மட்டும் கொடுத்தா போதும். யாரையும் வந்து கொல்ல மாட்டோம், யாரையும் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவாதம் கொடுத்தாலே போதும். ஏன்னா பாவம் ஏழையா இருக்கிறவங்க அவங்க தான் சாகுறாங்க. இவங்க ஏசியில் உட்காந்துட்டு இவங்க அந்த ரூல் இந்த ரூல்னு போட்டுருவாங்க. ஆனால் வந்துட்டு யார் வந்து சாகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவி தான், குடிசையில் இருக்கிற மீனவர்கள் தான் போய் சாகுறாங்க. அதே மாதிரி நான் ஒன்று ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருப்பேன், ஸ்ரீலங்காங்கிறது வந்து இத்தினோடு கண்ட்ரி தான், அவங்க கிட்ட வந்து ஆர்மி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றுமே கிடையாது. நம்மளோடலாம் கம்பேர் பண்ணும்போது அவங்கள ஒரு தூசிக்கு சம்பந்தம் தான் சொல்லலாம். ஆனால் ஏன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு மிரட்டல் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு வருத்தமாகவே இருக்கு. இத்தனைக்கும் வந்துட்டு அந்த கச்சத்தீவு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கு, ஸ்ரீலங்கால இருந்து அது கொஞ்சம் தூரம். அப்படி இருந்துமே வந்துட்டு நம்மளால வந்து அந்த கச்சத்தீவை வந்து உரிமை கொண்டாட முடியல அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயம் தான். இந்த இஷ்யூ வந்து எங்க கொண்டு முடியும்னு தெரியல. நம்ம கச்சத்தீவை வந்து மீட்பமா மாட்டோமா அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.